அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. புது வாரம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அதானி குரூப் இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனில் கலந்துக்க போகிறாங்க. ஸோ ஒரு புது டெலிகாம் கம்பெனி இந்தியாவில் வரப்போது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோனை கம்பீட் பண்ணுற வகையில் அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஷாமி 8th ஆனிவர்சரிக்காக ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இலான் மஸ்க் ட்விட்டரை வாங்குறதுலேருந்து பேக் ஆஃப் ஆகிட்டு தான் தெரியுது. இவங்க சொல்கிற காரணம் ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக்னிக்ஸ் நம்பர் 882ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் இன்னொரு புது டெலிகாம் கம்பெனி வரப்போது. அதுவும் அதானி குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. எஸ், இப்போ டெலிகாம் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்க தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்கள கம்பீட் பண்ணுற வகையில் அதானி குரூப்ஸும் இந்தியாவில் ப்ரைவேட் டெலிகாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26, 27 நடக்க போகுது இல்லையா? அதுலேயே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ரிப்போர்ட்டர்ஸ் வழியாக வந்த தகவல் தான். ஸோ இவங்களும் 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுனால புது கம்பெனி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனில் யார் வேணாலும் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யார்கிட்டலாம் 1000 கோடி சொத்து மதிப்பு இருக்கோ அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இதில் கலந்துக்கிறதுக்கு சொத்து மதிப்பு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. 1000 கோடி சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய யார் வேணாலும் உங்களுக்கு 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெலிகாம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் தான் முக்கியம். இந்தியாவில் NLD அண்ட் ILD லைசன்ஸ் இருந்தால் அவங்க டெலிகாம் கம்பெனி வச்சுருக்கலாம். அதானி குரூப் ஆல்ரெடி இந்த லைசன்ஸ் வச்சுருக்கிறது. அதாவது NLD அப்படின்னு சொல்லும்போது நேஷ்னல் லாங் டிஸ்டன்ஸ், ILD அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் லாங் டிஸ்டன்ஸ். இந்த லைசன்ஸ் அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால அவங்க டெலிகாம் கம்பெனியும் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அதானி குரூப் இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனில் கலந்துக்க போகிறது, அதோட இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் டெலிகாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் ஆர் ட்ராய்க்கு இது ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லணும். காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோனுக்கு இது கண்டிப்பாக டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். ஸோ 5G ப்ரைஸிங் இவங்க ஜியோ மாதிரி அஃபோர்டபுளாக கொண்டு வருவாங்களா என்ன எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்தியாவில் இன்னொரு புது ப்ரைவேட் டெலிகாம் செக்டர் வரப்போகுது. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் மூலயமா வாரத்துக்கு ஒரு 2 இல்லைனா 3 ஃபீச்சராக ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வரப்போகிறதும் ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இதுவும் பீட்டா வெர்ஷனில் தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஹிஸ்ட்ரி சிங்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பார்க்கும்போது வாட்ஸ்அப் இனிமேல் மல்டிபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் 4-5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மல்டிபிள் ஸ்மார்ட் ஃபோன் லிங்கிங் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ இது அஃபிஷியலாக ரோல் அவுட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் வரப்போகுது. ElonMusk அண்ட் ட்விட்டர் டீல், அதாவது சோஷியல் மீடியா ஆப் ட்விட்டரை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டீலை கேன்சல் பண்ண மாதிரி தெரியுது. 2 மாதம் முன்னாடி ட்விட்டரை $44 மில்லியன் டீல் பேசி சில பேப்பர்ஸும் சைன் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆப் வேல்யூவே இல்லை. பட் அதிகமான பணம் கொடுத்து அதை வாங்குறதாகவும் அதில் நிறைய சேஞ்சஸ் நான் கொண்டு வர போகிறேன், எடிட் பட்டன்லாம் கொண்டு வர போகிறேன் எல்லாமே சொல்லி சில பேப்பர்ஸ் கூட இவங்க சைன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அதுலேருந்து பேக் ஆஃப் ஆன மாதிரி தெரியுது. இலான் மஸ்க் தரப்புலேருந்து லாயர்ஸ் இதுக்கு சொல்கிற காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைல்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்விட்டர் தரப்புலேருந்து ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எது ரியல் அக்கௌண்ட், எது ஃபேக் அக்கௌண்ட், எது ஸ்பேம் அக்கௌண்ட்டுன்னு எங்களுக்கு கிளியராக கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த டீலை கண்டினியூ பண்ணுவோம். எங்களுக்கு யார் ஃபேக் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்னு கரெக்டாக கிளாரிட்டி கொடுக்கலன்னா நாங்கள் எதை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில்லி ரீசன் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா ஆப், அது ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் அண்ட் ஸ்பேம் அக்கௌண்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ அதை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க, யாருமே பண்ண முடியாது. பட் ஒரு 5 வருஷம் முன்னாடி நீங்களாம் பார்க்கலாம், பிக் யூடியூபர்ஸ் எக்கச்சக்கமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா அது பாதிக்கு மேலே ஃபேக் அண்ட் ஸ்பேம் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் இது ரொம்பவே சாதாரண விஷயம். இப்போ எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு 5 வருஷம் முன்னாடி அது இருந்தது. அது யாருது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே ரொம்பவே கிளியராக இருக்காது. ஸோ அது என்னன்னு பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் கொடுத்தா தான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ பார்க்கலாம் ElonMusk ட்விட்டர் ஆப்பை வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ சாம்சங் உடைய அன்பேக் ஈவெண்ட் வருஷம் புது எக்ஸைட்டிங் டிவைஸ் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் 4 டிவைசஸ் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதில் Fold 4, Flip 4, அதுக்கப்புறம் வாட்ச் அண்ட் பட்ஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. Fold 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமராவோட வரப்போது. ப்ரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலோட கொண்டு வராங்க. 12 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 12 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சென்சார்ஸோட வரப்போது. அதே ஃப்ரண்ட் கேமரா வந்து அண்டர் டிஸ்பிளேவா இல்லை பஞ்ச் ஹோல் நாச்சா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. அண்டர் டிஸ்பிளே வந்து ஒரு பிக் அப்கிரேடாக இருக்கும். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே Z Flip 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டுவல் சென்சார்ஸோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் இது வந்து போன வருஷத்துலேருந்து சில அப்கிரேட் பண்ணி ஃபீச்சர்ஸில் சில அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. Xiaomi இந்தியா 8th anniversary celebration அப்படின்னு சொல்லி Xiaomi ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மற்ற கேஜெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் கட் ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சேல் தான். July 8 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. July 13th வரைக்கும் ஷாமியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய 11i ஹைப்பர் சார்ஜ் அண்ட் 12 Pro. ஆக்சுவலாக 12 Proவில் மட்டும்தான் வந்து ஆஃபர் இந்த மாதிரி இருக்குது. மற்ற ரெண்டுமே வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் இந்த விலைக்கு தான் இருக்குது. 12 Pro வந்து 66,999. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணலாம். அகைன் Redmi 9A, Redmi 10A, ரெட்மியுடைய Note 11 Pro Plus, Redmi Note 11 Pro Plus உடைய ஹையர் வேரியண்ட் இதெல்லாமே ஆஃபர்ஸில் இருக்குது. அதுவும் நீங்கள் செக் பண்ணலாம். டிவி வாங்கணும் அப்படிங்கும்போது ஷாமியுடைய OLED டிவி, QLED டிவி, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவி மூணுமே வந்து இங்கே ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இது கூடவே வந்து லேப்டாப்ஸும் வந்து ஆஃபர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஷாமி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும், அதுவும் ஆஃபரில் வாங்கணுன்னா இந்த ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அமேசான்லேயும் செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். Spark 9 இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி டீசர்ஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து 3 டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது 4G டிவைசஸ். இது MediaTek உடைய Helio G37ல லான்ச் ஆகிற மாதிரி வந்து ப்ராசஸர் இங்கே ரிவீல் ஆகிருக்கு. கூடவே 5000 mAh பேட்ரி அப்படிங்கிற மாதிரி பேட்ரி செக்மெண்ட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட HD டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். ஸோ ஒரு பட்ஜெட் செக்டாரில் Techno Spark 9 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. Phone 1 July 12 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி இப்போ இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லெஸ் இஸ் மோர், அதாவது டுவல் சென்சார்ஸோட லான்ச் பண்ணுறாங்க. இந்த டுவல் சென்சாரில் ப்ரைமரி சென்சார் வந்து 50 மெகா பிக்சல், கூடவே சோனியுடைய IMX766 OS சப்போர்ட்டோட இவங்க கொண்டு வராங்க. இது கூடவே வந்து அல்ட்ரா வைட் அடிஷ்னல் சென்சார் வந்து மேக்ரோ லென்ஸோட கம்பைன் ஆன மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து OS அண்ட் AS, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இந்த 2 ஃபீச்சரும் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸோடு வருது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ இருக்குது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவில் புதுசாக ப்ரைவேட் டெலிகாம் கம்பெனி யார் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் IPX8. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வீரேந்தர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.